சார் மழை பிடிக்காத மனிதன் படத்தோட டைட்டில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமாக நான் எதிர்பார்த்தா வந்தேன். அதே மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது படமும். பொதுவாக விஜய் மில்டனோட படம் அப்படின்னாவே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். எல்லாரும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார் அவர். அந்த விஷயத்தில் அவர் அடிச்சிக்க முடியாது. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த இடத்துல ஒரு மெசேஜுக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. அது ஒரு கெட்ட விஷயம் அழியணும் கண்டி கெட்டவங்க அழியத்துல எந்த பிரயோஜனமும் இல்லை. கெட்டவங்க அழிஞ்சா அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிய போறதில்ல. பட் அவங்க ரியலைஸ் பண்ணி அடுத்து கொண்டு போறாங்க இல்லையா, அது நல்லா இருக்கு. அந்த ஐடியா நல்லா இருக்கு. அந்த நாய் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காரு. விஜய் மில்டன் சாருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துறேன் சார். மியூசிக் வந்து சூப்பராக இருக்கு சார். படத்தோட மியூசிக் நான் ரியலி என்ஜாய். விஜய் மில்டனோட வாய்ஸ் வருது இல்லையா, நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது படம். மியூசிக் நல்லா இருக்கு. ஆமாம் சார், ஃபைட்டிங் சீன் நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாக போகுது. நெக்ஸ்ட் என்னன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க இல்லையா, அது தட்ஸ் குட். ஆமாம் சார், இப்போ ஃபேமிலி தான் பார்த்துட்டு வரேன் நான். நல்லா தான் இருக்கேன், ஒன்றுமே அந்த அளவுக்கு இல்லையே. ஆமாம் சார், இப்போ வர படங்கள்லாம் ஃபேமிலி ஏன் பார்க்க முடியாதுனாக்கா, ரொம்ப என்ன சொல்றது, அடிதடின்றது வேற, அடிக்கிறதுலே கொடூரமா அடிக்கிறதுன்றது வேற. அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ன்றது எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி ஓரளவுக்கு இப்போ லிமிடேஷனை மெயின்டைன் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்கு. படத்துக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம்? 5க்கு 4 கொடுத்துருங்க சார். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. எல்லாரும் பாருங்க. தேங்க்யூ. மூவி நல்லா இருந்தது. விஜய் ஆண்டனியோட ஒரு டிஃப்ரெண்டான மூவினே சொல்லலாம். இதில் உங்களுக்கு நிறைய மெசேஜ்லாம் சொல்லியிருக்காங்களா, அதில் உங்களுக்கு எதனா தெரியும் புரிஞ்சுதா? எல்லா மெசேஜும் நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. மெசேஜஸில் வந்து எது எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அதான் கெட்டவனை அழிச்சா மட்டும் அந்த கெட்டது அழியாது, நம்ம கெட்டது அழிச்சாதான் அவனும் நல்லவன் ஆவான். அந்த மெசேஜ் நல்லா இருந்தாங்க. சாங்ஸு படத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருந்தது. ஏதோ எக்ஸ்ட்ராலாம் எடுக்கல, கரெக்டாக எடுத்திருந்தாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்ச சீன்ஸ் அந்த ஃபைட்டிங் சீன்ஸ் தான் பிடிச்சிருந்தது. ஆக்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒருத்தவங்களை கூட குறை சொல்ல முடியாது. எல்லாருமே ஈக்குவலா பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. எல்லாம் பர்ஃபெக்டா போயிருந்தது. எல்லாம் நல்லா இருந்தது. டான்ஸ்லாம் கூட நல்லா இருந்தது. ஓகே, படத்துக்கு ரேட்டிங் வந்து 5க்கு எவ்வளவு கொடுக்கலாம்? 5க்கு 4.5. யா, थैंक यू. மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது சார். ஓகே, என்ன மாதிரி போயிட்டு இருக்கு மூவியோட வந்து ஒரு ஸ்டோரி சொல்றாங்களே, மெசேஜ் அது எப்படி போயிட்டு இருக்கு? நார்மலா நல்லா போகுது. இடையில மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. பிஃபோர் அதான் இன்டர்மிஷன் முன்னாடி, இன்டர்மிஷனுக்கு அப்புறமா நல்லா இருக்கு. ரொம்ப ஃபாஸ்டா போகுது, நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு சார். அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எதுவும் இந்த சாங்ஸ்லாம் எதுவும் இல்லை. லவ் சீன்ஸ் அந்த மாதிரி லவ் சீன்ஸ் இருக்கு, ஆனாலும் ரொம்ப ஆவரேஜா இருக்கு. எல்லாருமே பார்க்குற ஃபேமிலி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இப்போ என்னன்னா நிறைய படம் வருது இதே மாதிரி மெசேஜ் சொல்லி, இதுலயும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்களா இல்ல கொஞ்சம்? சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நிறைய குட்டி குட்டி மெசேஜ் அப்பப்போ சொல்லியிருக்காங்க நடுவில். ஆனா மனசுல பதிஞ்ச மெசேஜ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒண்ணுதான். என்னன்னா, அந்த இப்ப கெட்டது செய்யறாங்க இருக்கீங்களா, அவங்கள அழிச்சிட்டாக்கா அந்த கெட்டது அழிஞ்சிடாதுல்ல. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கெட்டவனை அழிக்காம அந்த கெட்டதை அழிச்சிட்டா அவங்களும் நல்லவங்களா மாறிடுவாங்க, கெட்டவங்களும் நல்லா. அது வந்து கொஞ்சம் நல்லா பதிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க, மனசுல பதிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்கும். அந்த கரெக்டா அந்தந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா சாங்ஸ் எதுவுமே இல்லை. தேவையில்லாம ஒரு சாங் எடுத்து வந்து நுழைப்பாங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்லை. என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி சாங்ஸ்லாம் எதுவும் இல்லை. நான் ஆவரேஜா நல்லா இருக்கு. அத கொஞ்சம் ஒரு இடத்துல மட்டும், அத முன்னாடி அவரு அந்த சரண்யா கூட இன்ட்ராக்ஷன் பண்ணி அங்க அந்த பக்கம் அந்த பார்ட் போகும் இல்லைங்களா, அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அதுக்கப்புறமா இன்டர்மிஷனுக்கு அப்புறமா நல்லா ஃபாஸ்டா போகுது. இன்ட்ரெஸ்டடா இருக்கு, எதனால இப்படி நடக்குது, ஏன் அப்படி இப்படி இருக்காரு, அதெல்லாம் ஃபாஸ்டா போகுது. நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங் டிஃப்ரெண்டா இருக்கு. அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து ஃபாஸ்டா போகுது படம். அவர் சைலண்டா இருப்பாரு இல்லைங்களா, பேசாம சைலண்டா இருப்பாரு. அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. ஓகே.